வந்து பண்ணிடலாம் சொல்லி அனுப்பிச்சு போறாரு. டீசென்ட்டா போயிட்டு டீசென்ட்டா இங்க கிரவுட் எங்க சார் இருக்கு? உங்க நியாயம் எல்லாம் கரெக்டா எனக்கு தெரியுது. எங்கயாச்சும் வண்டி இருக்கா? கிரவுட் இருக்கா சார்? எங்க சைடு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். எங்க பேசினா போறாங்க. நீங்க எங்களுக்கு என்ன இருக்குது? நின்னா நிக்க போறோம் உட்கார உட்கார நீங்க இன்ஸ்பெக்டர் டக்கர் போங்க. அவர் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஆமா எல்லாரும் வந்து போயிட்டு இருக்காங்க சார். எங்களை என்ன கேள்வி கேட்பாங்க? சார் என்ன சார் இதெல்லாம்? இங்க பேசுற 10 நிமிஷத்துக்கு இன்ஸ்பெக்டர் போயிருக்காங்க. போன் வந்த உடனே உள்ள விட போறோம். அவ்வளவுதானே சார்? இப்படிதான் சார் சண்டே சொன்னாங்க. நாங்களும் வந்துட்டு எல்லாமே இது பண்ணிட்டோம். உங்களுக்கே தெரியுதுல்ல, உங்களுக்கே தெரியுதுல இது கிரவுட் இல்ல அப்படின்ட்டு. உள்ள போயிடுங்க. நான் அவசரப்பட்டு உட்காந்துக்கலாம். சும்மா பேசாதீங்க. நான் சொல்றேன். நீ என்ன பண்ணீங்க? நீங்க வந்தீங்க நேத்து தொண்டதில்ல கதிங்க. உள்ள போய் உட்காருங்க. எல்லாமே நான் ஒரு ஸ்டாப் பண்ணேன் சார். என்ன பண்ணீங்க? ஒண்ணே கிடையாது. நேத்து நான் ஃபுல்லா இருந்தேன். யாருமே கிடையாதுங்க. இருவர் தொண்டதில்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க உங்க தொழில நீங்க பாக்குறீங்க. நாங்க பாக்குறோம். எங்களுக்கு நான் உங்களை கூட சட்டத்துல இருக்கு. நைட்டு ஓகே பண்ணிக்கங்க சொல்றது, காலையில வந்து இந்த மாதிரி பண்றது. ஒண்ணு பண்ணுங்க, இல்ல பண்ணவே பண்ணாதீங்க சொல்லிட்டு நாங்க வந்துட்டு என்னன்னு பண்ணிடுவோம் சார். எத்தனை பேர் சார் நாங்க போய் பாக்குறது? எத்தனை பேர் நாங்க போய் பாக்குறது? நாங்க தான் பாத்துட்டு எல்லாத்தையும் பெர்மிஷன் வாங்கிட்டோம்ல. அப்ப இது வேணும்னு கார்னர் பண்ற மாதிரி தானே சார் இருக்கு? இது வேணும்னு கார்னர் பண்ற மாதிரி தானே இருக்கு? லேடிஸ் முன்னேற விடாத மாதிரி தானே இருக்கு? இங்க ஃபுல்லா லேடிஸா இருக்காங்க. வேணும்னு பண்ற மாதிரி இருக்கு. இதே மண்டபத்துல நிறைய பேர் எக்ஸ்போ பண்ணிருக்காங்க. யாருமே இப்படி பண்ணது கிடையாது. எங்களை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்களும் நைட்டு பர்மிஷன் கொடுக்குறாங்க, காலையில வந்து கேட்டை க்ளோஸ் பண்றாங்க. இது வேணும்னு பண்ற மாதிரி தானே இருக்கு? சார் பப்ளிக்கே பாத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாமே பாத்துட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு எல்லாமே பண்றாங்கன்னு பாத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். பட் இந்த மாதிரி எல்லாம் டார்கெட் பண்ணக்கூடாது சார். நீங்க சொல்லலாம் அங்க கிரவுடே இல்ல சார், அப்படி போலாம், இவங்க எக்ஸ்கியூஸ் கேக்குறாங்க அப்படின்னுட்டு. இல்ல இந்த லொகேஷன்ல போடாதீங்க சொன்னா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல. மேல உட்காந்து போறீங்க. எங்களுக்கு என்ன அதிகாரம் தான் சொல்ல முடியும். நீ சம்பளம் கொடுத்து தானே வேலை செய்றீங்க. ஓனர் தானே வேலை செய்றீங்க. இல்ல நீல வேணா கீழே வேலை செய்யற உங்களுக்கு கட்டுப்படுறான்ல. ஆமா எங்க அதிகாரம் நான் கட்டுப்பட்டு தான் செய்ய முடியும். எதுக்கு நான் முன்ன பின்ன விரோதம் மாதிரி எங்கிட்ட வந்து பேசுறேன். நீ அதை போய் நீங்க எல்லாமே ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்தாச்சு. அப்போ உன்னை யாரா இதுக்கு மேல அதிகாரி சிஎம் தான் போய் பார்க்கணும். வேற வழி இல்ல, சிஎம் தான் போய் பார்க்க சொல்லணும். எத்தனை நாள் சார்? எத்தனை நாள்? நீங்க பண்ணவே பண்ணாதீங்க, க்ளோஸ் பண்றீங்கன்னா சரி ஓகே, நாங்க வந்துட்டு என்னமோ அதுக்கு சொல்லி நைட் ஆனா சரி ஓகே நீங்க பண்ணுங்கன்னு வந்துட்டு நைட் ஒரு சப்போர்ட் கொடுக்கறது. காலையில வந்துட்டு நாங்க எத்தனை நாங்க எப்படி சார் நைட்டு வந்துட்டு ஓகே வாங்க வாங்கன்னு ஒரு அலௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு காலையில வராதீங்கன்னு போஸ்ட் போடுறது. மக்களும் என்ன நாங்களும் என்ன? லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. நைட் பர்மிஷன் 12 மணிக்கு தான் வீடியோவே போடுறோம். எல்லாம் ப்ராப்பரா வாங்கிட்டு தான் வீடியோ போடுறோம். மறுபடியும் காலையில வந்து க்ளோஸ் பண்ணுங்க. பப்ளிக் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இல்ல. இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிரவுட் சேர்ந்தே இருக்காது. ஒருத்தர் வந்தாங்களா வீடியோ? அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. நான் தடுக்கிற மாதிரி நீங்க சொல்றேன். பப்ளிக் எனக்கு தேவையானுங்க, எனக்கு தேவையாங்க. இதை வச்சு இதை பண்ணி என்ன பண்ண முடியும்? வந்துட்டு
க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன ரீசன் ஆஃப் கம்ப்ளைண்ட்? கிரவுட் சைடு தான். எங்க சரி அது கிரவுடே இல்ல, கிரவுடே இல்ல. லைவ் போட்டுறோம். அதுதான் கிரவுடே இல்ல, சுத்தமா கிரவுட் இல்ல. இது கிரவுட் கிடையாது சார். இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணதுனால கிரவுட் வந்துச்சு சார். இது கிரவுடே கிடையாது சார். அப்படின்னா நீங்க ஃப்ரைடே அங்க வந்து பாத்துருந்தீங்கன்னா அங்க எவ்வளவு கிரவுட் இருந்திருக்கும் சார். சரி, அப்ப எங்களுக்கும் தானே சார் நேத்து நைட்டு பெர்மிஷன் கொடுத்தாங்க.